அம்மா, தினம் தினம் உன் சன்னதிக்கு நடையா நடக்கிற, எனக்கே எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. என்னையே இந்த மாதிரி சோதிக்கிற? வேலை வெட்டிக்கும் போகாம குடிச்சு குடிச்சு குடிய கெடுக்கிற என் புருஷனை எப்ப நீ திருத்த போற? எப்ப எல்லாரையும் போல என்னையும் நீ சந்தோஷமா வச்சுக்க போற? சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுமா. அம்மாடி, வா போலாம். அம்மா, நீங்க? உனக்கு எங்களை தெரியாதும்மா, நாங்கள்லாம் வெளியூருக்காரங்க. நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? மஞ்சள் குங்குமத்தோடையும் சகல சந்தோஷத்தோடையும் நீடூழி வாழணும்னு முழு மனசோட நீங்க எங்க அத்தையை வாழ்த்தணும். நான் வாழ்த்தணுமா? ஆமாம்மா, உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற இந்த கடவுள் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்ன ஆசீர்வதிக்க சொல்றீங்களேம்மா? உங்களை ஆசீர்வதிக்க நான் யாரு? ஒரு பரிகாரத்துக்காக தான் கேக்குறோம். முழு மனசோட எங்க பாட்டிய ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஒரு ஆசீர்வாதம் பண்ண இவ்வளவு யோசிக்கிறீங்களே? என் மனசுக்குள்ளேயே 1000 சஞ்சலங்கள் 1000 சங்கடங்கள் இருக்குமா? இது எல்லாத்தையும் இவ தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில கொண்டு வந்து கொட்டி அழுதுட்டு போறேன். இதோ தொடச்ச கண்ணீர் கூட இன்னும் காயல. வேதனை நிறைஞ்ச மனசோடையும் கண்ணீர் காயாத கையோடையும் நான் எப்படிமா உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக நீங்க கேட்கிற ஆசீர்வாதம் பழிக்கிற அளவுக்கு கொடுக்கிற நானும் திருப்தியா கொடுக்க வேண்டாமா? என் வாழ்க்கையே நல்லா அமையாதப்போ நான் எப்படி நீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்த முடியும்? பாக்கியசாலி வாழ்த்தினாதான் பலன் கிடைக்கும். என்ன மாதிரி துரதிருஷ்டசாலி வாழ்த்தினா எந்த பலனும் கிடைக்காது. ஏற்கனவே நான் படுற கஷ்டங்கள் போதாதா? அதை மறைச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு பண்ற ஆசீர்வாதத்தினால உங்க பரிகாரமும் நிறைவேறாம போய் அதனால வர்ற பாவமும் என்ன சேரணுமா? வேண்டாம்மா, தயவு செஞ்சு நீங்க வேற சுமங்கலிய பாருங்க. வாங்க. வாராதா? ராதா, ஒரு நிமிஷம் இங்கே இரு. நான் அம்மாவுக்கு உன்னை சஸ்பென்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் உள்ள போய் அம்மாவோட கண்ணை பத்தி கூட்டிட்டு வரேன். சரியா? சரி. அம்மா, அம்மா, அம்மா. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? அது அது வந்துமா, நான் ஆபீஸ்ல ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? ஒரு வகையில இதுவும் ப்ரமோஷன் தான். ஆனா கிடைச்சது ஆபீஸ்ல இல்ல, கோயில்ல. கோயில்லையா? கோயில்ல ப்ரமோஷனா? என்னடா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு கோயில்ல தான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஏம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க? நீ பிறந்தப்ப சந்தோஷப்பட்டதை விட அதிகமா சந்தோஷப்பட்டேன். இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத உங்ககிட்ட நான் சொன்னா நீங்க இன்னும் நிறைய சந்தோஷப்படுவீங்கம்மா. யாருப்பா அது? யார் அந்த அதிர்ஷ்ட தேவதை? ஆஹா அம்மா, அவ்வளவு சீக்கிரம் அவளை நான் உங்க கண்ணில் காட்டிடுவேனா? சொல்லுடா. ஓகேம்மா, ஓகேம்மா. எங்க அம்மாவை நான் ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்ணை மூடுங்க, நான் அவளை காட்டுறேன். சரி. ஆஹா, இப்பெல்லாம் மூடக்கூடாது. நானே மூடி உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே, வாங்க 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 வாங்க.
அம்மா அம்மா பார்த்துமா, மெதுவா மெதுவா படி படி. அம்மா ம் கண்ணை திறக்க போறேன். ஆ ரெடி 1 2 3. மகேஷ், உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வேண்டுதல் வீண் போகலப்பா. நான் நினைச்ச மாதிரியே நீ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிருக்க. ராதா, உள்ள வாம்மா, உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வா. வா. ஒரு நிமிஷம் இருமா, நான் இப்ப வந்துடுறேன். ஆ? பாத்தியா ராதா, என்னை விட அம்மாக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ராதா, நல்லா இருமா. ராதா, என்னம்மா, ஏன் கண் கலங்குற? இல்லம்மா, நான் பண்ண ஒரு சின்ன உதவிக்கு எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ எனக்கு மருமக மட்டும் இல்ல, மகளுந்தா. இது ஓ வீடு, உனக்கு இங்க எல்லா உரிமையும் உண்டுமா. இந்த 20 வருஷத்துல இப்படி ஒரு ஆறுதலான அன்பான வார்த்தைய நான் என்னைக்குதாம்மா கேக்குறேன். உன்னை வீட்டுல விட்டுட்டு வந்தப்போ உங்க வீட்டுல என்ன நடந்ததுன்னு மகேஷ் என்கிட்ட சொன்னா. பெத்தவ இல்லைன்னாலே பொம்பளை புள்ள வாழ்க்கை நரகந்தாமா. நான் உங்க அப்பா கிட்ட பேசி உங்க 2 பேர் கல்யாணத்தையும் எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ நடத்திடுறேன். ராதா, ஏம்மா அழற? சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆ மகேஷ், ராதாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடு. சரிம்மா. வேண்டாம்மா, ஏற்கனவே இவரை வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கு சித்தி இவரை ரொம்ப திட்டாங்க. நானே போய்க்கிறேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். ம். மை டியர் செல்ல அம்மா, தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் a lot. சரிடா. அம்மா, ராதாவோட சித்தி பொண்ணு சுதா. அவங்க கொஞ்சம் சரிப்பா. அந்த வரேன் வரேன். வாங்கம்மா வாங்கம்மா. வாங்க மாப்பிள்ள சார், வாங்க வாங்க வாங்க. அப்பா, இது பாத்தியா, என்னோட மாப்பிள்ள வந்திருக்காரு. நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா. அம்மா, இவருதான் ராதாவோட அப்பா சதாசிவம். வணக்கங்க. வணக்கம். என்னம்மா, என்ன தெரியல? ஐயா உயிரோடு இருக்கும்போது அவருடைய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்தேனே. உட்காருங்கம்மா. ஆ உட்காருங்கம்மா. நீங்களும் உட்காருங்க தம்பி. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நீங்க உட்கார்ந்தாதான் வந்த விஷயத்தை பேச முடியும். உட்காருங்க. ராதா, ராதா. அப்பா. ஆமா. என்ன ராதா, தகச்சு போய் நிக்கிற? இல்லம்மா, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவை உங்களுக்கு முன்னாலே தெரியுமா? தெரியுங்க. அன்னைக்கு நான் கோயில்ல மயங்கி விழுந்தப்போ ராதா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி வீட்டுல கொண்டு போய் விட்டா. அம்மா, என் மாப்பிள்ளமா. அப்பா அப்பா, என் மாப்பிள்ளப்பா. சரி சரி சரி. இது என்னுடைய 2வது சம்சாரம். வணக்கங்க. இது என்னுடைய பொண்ணு. கொஞ்சம்
தெரியும். அம்மா யாரோ? இவங்க பக்கத்தூர் ஜமீன்தாரிணி. நான் படித்து முடித்த உடனே இவங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தான் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஓ, உங்களை மறுபடியும் அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கிறதுக்காக வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைக்க வந்திருக்காங்களா? இல்லைங்க, நான் அவரை மேனேஜர் ஆக்க வரல, சம்மந்தி ஆக்க வந்திருக்கேன். உங்களை நேரடியாவே கேக்குறேன். என் பையனுக்கு ராதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆ, ஆ, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ராதா, உனக்கு இதில் சம்மதமாமா? ராதாவுக்கும் சம்மதம், எனக்கும் முழு சம்மதம். முகூர்த்த தேதியை குறிச்சிருவோம். அம்மா அம்மா, அப்ப எனக்கு கல்யாணம்? அடச்சி வாய மூடு. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்க போறது இல்ல. இத பாருங்க, வயசு பொண்ணுன்னு ஒருத்தி வீட்டுல இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டு வரதா செய்வாங்க. அவங்களுக்கு பொண்ணை கொடுக்கறதும் கொடுக்காதும் பெத்தவங்களோட இஷ்டம். கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ராதாவை நான் தானே பெத்தேன், அதனால அவளை யாரு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட யாரும் ஒப்பீனியன் கேட்கல, வாயை மூடிக்கிட்டு. அம்மா, ராதா உங்க வீட்டு பொண்ணுமா. நான் உங்க வீட்டில் வேலை செய்யும்போது தான் ராதா பிறந்தா. நீங்க கொடுத்த முதல் சம்பளத்தில் தான் அவங்க அம்மாவுக்கு நான் பிரசவமே பார்த்தேன். ராதாவை உங்க வீட்டு மருமகளாக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்மா. நீங்க தட்டை கொடுங்கம்மா. நீங்க தட்டை கொடுங்கம்மா, எனக்கு முழு சம்மதம். இந்தாங்க வாங்கிக்கங்க. நீங்க எதிர்பார்க்கலைனாலும் என்னுடைய வசதிக்கு ராதாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். நான் வேண்டாண்ணா, நான் திமிர்ல பேசுறதா நீங்க நினைப்பீங்க. உங்க பொண்ணுக்கு உங்க விருப்பம் போல செய்யுங்க. நான் போய் முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு சொல்லி அனுப்புறேங்க. வரேங்க. இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இனிமே அடிக்கடி இங்க வருவேனே, அப்ப சாப்பிடுறேன். வரேங்க. வரேம்மா. வரேங்க. வாங்க. வரேன் ராதா, வா போலாம். அம்மா அம்மா, மாப்பிள்ள போறாருமா. ராதா, இங்க வாமா. ராதா, இந்த தட்டை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க. என்னதான் வேண்டிக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இத நான் நடக்க விட மாட்டேன். அப்படியே நடந்தாலும் என் பொண்ணு சுதாதான் அங்க மணப்பெண்ணா இருப்பா. அப்பா, நீ ஏம்மா கவலைப்படுற? பாவம் உன் சித்தி வாழ்க்கையில பாதி நேரத்தை சுதாவோடையே கழிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? அதனால தான் அப்படி. நீ போம்மா. யோ, என்ன பார்த்தா பைத்தியம் சொல்லிட்டு போற? ராதாவோட கல்யாணத்தை நிறுத்தி உன்னை பைத்தியம் அலைய விடுறேன்னா இல்லையா பாரு. மடி. விளக்குல திரி எரிஞ்சதுமே தழைய தழைய தாலியோட ஒரு சுமங்கலி பொண்ணு எதிரில் அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு வராளேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். கடைசியில் அவ என் மனசுல கவலை இருக்கு, நான் ஆசி வழங்கினா பலிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. போயிட்டா அப்படியே விட்டுறதா? அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவளோட குறை என்னன்னு பார்த்து நிவர்த்தி செஞ்சு அவளை சந்தோஷப்படுத்தி கண்டிப்பா அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும். அத்தை, கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிற கதையா இருக்கு. வெண்ணெய் எப்ப உருகுறது, கொக்கை நம்ம எப்ப பிடிக்கிறது? அம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சாமி கிட்ட போய் வேற வழி கேட்போமா? என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட வழி கேட்பாங்க? சரி, இப்ப என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் முதல்ல பாக்குற பொண்ணுகிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு கடவுள் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? அம்மா சொன்ன மாதிரி முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவ குறை என்னன்னு நாம தெரிஞ்சுப்போம், அப்புறம் அதை போக்குவோம். ஏப்பா, ஒருத்தரை பார்த்து பேசின உடனே அவங்க மனக்குறையை எப்படிப்பா சொல்ல முடியும்? அங்கேயே பக்கத்துல தங்கி தாயா பிள்ளைய பழங்கினா சொல்லிட போறாங்க. இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு.
நீங்க என்ன சொல்றீங்க பாட்டி? நான் என்னப்பா சொல்ல போறேன், தாராளமா போலாம். ஆமா மூசா. அப்போ அவங்க வீட்டை நான் ஞான திருஷ்டியில பாக்குறேன். நாம நாளைக்கே அங்க போறோம்.